விகிதம் மற்றும் விகித சமம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். விகிதம் ரேஷியோ அதை பற்றி பார்த்துக்கலாம். ஏபி என்ற இரு அளவுகள் விகிதம் A:B அப்படின்னு எழுதலாம். அதாவது A:B அப்படின்னு எழுதுறது தான் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த A:B என்பதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா A/B அப்படின்னு எழுதலாம். A:2Bன்னு எழுதலாம் அல்லது A/B அப்படின்னு எழுதலாம். ரெண்டு ஒன்று தான். அடுத்த கான்செப்ட் பாருங்க. விகித சமம் அப்படின்னா என்னன்னா, இரண்டு விகிதங்களின் எளிய வடிவமாக சமமாக இருக்கும். இரண்டு விகிதங்களின் எளிய வடிவம் சமமாக இருக்கும் எனில் அவ்விகிதங்களில் விகித சமம் எனப்படும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு பார்த்துக்கணும்பா. ABCD அப்படிங்கிறது நாலு இருக்குது. இப்போது A:B விகித சமம்னா 2 புள்ளி வச்சுருக்கணும். இந்த இடத்துல ஈஸ்ட்டுன்னு சொன்னால் விகிதம்னா 2 புள்ளி தான் வச்சுருக்கோம். இங்கே 4 புள்ளி வச்சுருக்கு பாருங்க, 2 இது வச்சுருக்கு. ஸோ இது சமம்னு அர்த்தம். C:D அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், A:B விகித சமம் C:Dன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் 4 புள்ளி வச்சா விகித சமம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏவியும் டியும் பெருக்குங்க. அதாவது இந்த உறுப்பையும் பெருக்குங்க. ஃபஸ்ட் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கி வர்ற விடை இடையில உள்ள BC அது ரெண்டையும் பெருக்கி வர விடைக்கு சரி சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கு போல ஒரு ஈக்குவல் கூட போட்டுக்கலாம். அந்த 4 புள்ளிக்கு போல் ஈக்குவல் கூட அந்த இடத்துல போட்டுக்கலாம். ரெண்டு சேமம் தான். அடுத்து கடை உறுப்புகளின் பெருக்கல். இப்போ மேலே பார்த்தது தான். கடை உறுப்புகளின் பெருக்கல் ஈக்குவல் டு இடை உறுப்புகளின் பெருக்கல். அதாவது A:B ஈக்குவல் டு B:C. அதாவது A:Dன்னு வருங்க. A:D இதப்பு A:D ஈக்குவல் டு B:C அப்படின்னு வரணும். இவ்வாறு இருந்தால் மட்டுமே இரு விகிதங்கள் விகித சமத்தில் அமையும். இது சாட்டிஸ்ஃபை ஆனாதான், ரெண்டும் சேமாக சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இது விகித சமத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த மூன்றாவது விகித சமம் அப்படின்னா A:B B:C. இங்கு C என்பது ABக்கு மூன்றாவது விகித சமம். அப்படின்னா ஏ அதே தான், ஏயும் சியும் பெருக்கிறாங்க ஈக்குவல் டு பியும் பெருக்கிறாங்க. C ஈக்குவல் டு B² A². மூன்றாவது விகித சமத்துக்கு இது. நான்காவது விகித சமம்னா அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ மூன்றாவது விகித சமம் நாம் வச்சுங்க. மூணு விகித சமத்தை பார்த்துக்கலாம். நாலாவது விகித சமம் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு A:B ஈக்குவல் டு C:D அப்படின்னு இருக்கின்ற ஒரு ரெண்டு விகிதங்களுக்கு D என்பது BC/A அப்படின்னு இருக்கிறது தான் நான்காவது விகித சமம். அதாவது D ஈக்குவல் டு BC/A, இதுதான் நான்காவது விகித சமம். அடுத்தது இடை விகித சமன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இடை விகித சமன் அப்படின்னா C ஈக்குவல் டு √AB அப்படின்னு எழுதுனா அது இடைவிகித சமன். இடைவிகித சமனா மீன் ப்ரொபோர்ஷன் ஈக்குவல் டு C ஈக்குவல் டு √AB அப்படிங்கிறது எழுதலாம். C என்பது A மற்றும் Bக்கு இடையே உள்ள இடைவிகித சமன். இதனை சராசரி விகித சமன் எனவும் அழைப்பார். சராசரி அப்படின்னா மீன். சராசரி விகித சமன் அப்படின்னா மீன் ப்ரொபோர்ஷன் அர்த்தம். அடுத்து கூட்டு விகிதம் காம்பவுண்ட் ரேஷியோ. காம்பவுண்ட் ரேஷியோனா ஒரு 3 விகிதங்கள் எடுத்துக்கிறாங்க. A:B C:D E:F அப்படின்னு 3 விகிதங்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த 3 விகிதத்தில் இந்த முதல்ல உள்ள ஒரு நம்பரையும் பெருக்கிக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டில் A C E முதல் நம்பர் எடுத்துக்கிறாங்க. அடுத்து 2 ஈஸ்ட் போட்டுட்டு B D F அப்படிங்கிறத எழுதுகிறாங்க. முதல் நம்பரு ஈஸ்ட் 2 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது இருபடி விகிதம் டூப்ளிகேட் ரேஷியோ. A:Bயின் இருமடி விகிதம் இருமடினா ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் வேல்யூ. சாதாரணமாக A:Bன்னு எழுதாத A² B² அப்படின்னு எழுதலாம். துணை இருபடி விகிதம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லுவோம்ல, A² அப்படிங்கிறத √Aன்னு எழுதுவோம். √A:√B அப்படின்னு சொல்கிறது தான் துணை இருபடி விகிதம் அப்படின்னு சொல்கிறது. இருபடி விகிதம்னா ஸ்கொயர் வேல்யூ.
அதே போல் முப்படி விகிதம் அப்படிங்கிறது ஒன்றில் கியூப் வேல்யூ ஏ கியூப் ஈஸ்ட் பி கியூப் அப்படிங்கிறது முப்படி விகிதம். முப்படி துணை விகிதம்னா கியூப் ரூட் ஆஃப் ஏ ஈஸ்ட் கியூப் ரூட் ஆஃப் பி அப்படிங்கிறது. அடுத்து தலைகீழ் விகிதம் இன்வெர்ஸ் ரேஷியோ ஏ இஸ்ட் பி தலைகீழ் விகிதம்னா பி இஸ்ட் ஏ. இது வந்து சில நேரம் கொஸ்டின் கேட்கலாம். ஏ இஸ்ட் பியோட தலைகீழ் விகிதம் என்னன்னு கேட்கலாம். நம்ம வந்து ஆப்ஷனில் 1/a ஈஸ்ட் 1/b அப்படி இப்படி குழப்பமான கொடுத்துடலாம். இதுக்கு தலைகீழிங்கிறது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். ஏ இஸ்ட் பிங்கிறத பி இஸ்ட் ஏன்னு தான் எழுதணும். 1/a ஈஸ்ட் 1/b எல்லாம் கிடையாது, எழுதக்கூடாது.